வெல்கம் டு எம்ஜி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ஃபோன் நம்பரை சேவ் பண்ணாமல், நம்மளுடைய ஜிமெயில் ஐடியும் சேவ் பண்ணாமல் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் அவங்க தாராளமாக அனுப்பலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதில் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்களுக்கு தேவையானது நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம். இப்போது இஷ்யூ எங்கே வருதுன்னா, நம்ம கடைக்கு ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க, இல்லை மொபைல் ஆப்ரேட்டிங் சரியாக தெரியாத நண்பர்கள் வருவாங்க. அந்த இடத்துல தான் நமக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க எங்களுடைய ஃபோனில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க, எனக்கு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு என்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்லுவோம், உங்களுடைய டாக்குமெண்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க, எங்கள் பிசிக்கு அனுப்பிவிடுங்க, எங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க, இல்லை ஜிமெயிலுக்கு அனுப்பிவிடுங்க என்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்களே அனுப்பிக்கோங்க என்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கிடையில் நமக்கு சிரமம் ஏற்படுது, நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கு நம்ம அவங்களே அனுப்புங்க சொல்லும்போது அவங்களும் முழிப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறது அந்த பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஒரு ஸ்கேனர் தான். இந்த ஸ்கேனர் நம்ம கடை முன்னாடியே வச்சுட்டா, இல்லை கடை முன்னாடி வைக்கும் பொழுது நமக்கு வர கஸ்டமர் சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர்ஸாக கூட இருக்கட்டும், வெல் எஜுகேட்டடாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த இது ஸ்கேன் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுடைய டேஷ்போர்டு கொண்டு போயிடும். டேஷ்போர்டுன்னா நம்மளுடைய டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும், இங்கே கொண்டு சென்றிடும். அப்போது கஸ்டமர் இங்கே வாட்ஸ்அப் அழுத்தினா அவங்க வாட்ஸ்அப் மூலிமா நம்ம வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிடும், இல்லை மெயில் அழுத்தினா அவங்க மெயில் மூலிமா இந்த மெயிலுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்போது அவங்க எளிமையாக டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வாட்ஸ்அப் இருக்குதுங்களா, இந்த வாட்ஸ்அப் இமேஜு வாட்ஸ்அப்பு இது ஐக்கானை நான் டச் பண்ணுற பாருங்கள். இப்போது டச் பண்ணும்போது என்னுடைய வாட்ஸ்அப்லேருந்து அது கனெக்ட் ஆகிடும். இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அது சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் இங்கே மெயிலுன்னு இருக்குது. மெயிலு இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இப்போது கஸ்டமர்னு வச்சுப்போம். கஸ்டமரோடைய ஜிமெயிலேருந்து நம்ம மெயிலுக்கு இமீடியட்டாக அவங்க ஈஸியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். அதே போல் கால் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இன்கேஸ் நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம ஸ்கேனர் கோட் நம்ம கடை முன்னாடி இருக்கும் பொழுது அது ஸ்கேன் பண்ண முடியாமல் அவங்க நம்ம நம்பர் சேவ் பண்ணாமலே நமக்கு கால் பண்ணிக்க முடியும். இது போல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு இருக்குது நண்பர்களே. ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் நண்பர்களே. நம்ம ஸ்கேனர் கோடு வச்சுருப்போம். அந்த ஸ்கேனர் கோடு ஸ்கேன் பண்ணது மூலயமா கஸ்டமர் நம்ம ஒரு கிளிக்கில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக இமெயில் அனுப்பிடலாம், கால் பண்ணிக்கலாம், எல்லாமே நமக்கு செய்யலாம். இப்போது உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரியான ஸ்கேனர் கோடு நீங்கள் பெறுவது எப்படி என்ற மாதிரி தான் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். அதுக்கு ouridcard.com இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் லாகின் ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகின் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கஸ்டமர் லாகினில் உங்கள்கிட்ட ஐடி இருக்காது இல்லைங்களா, அதனால் நியூ யூசர் இருக்குது இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். இதில் உங்களுக்கு 7 days ட்ரையல் இருக்கும் நண்பா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், சில பேருக்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாச்சும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ன்னு வந்துச்சுனாக்கா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளது இதுக்கு முன்னாடி mgvcard.com என்ற மாதிரி
வச்சுருந்தோம். ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கணுன்றதுக்காக அவர் ஐடி கார்டு .com என்ற மாதிரி நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணுனாக்கா இந்த பார்கோடு மட்டுமே இல்லை நண்பா, இன்னும் மேலும் நிறைய ஆப்ஷன்ஸு இதில் வரும். நீங்கள் செய்கிற வேலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய கேலரியை ஆட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பா.